Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் சிக்கன் ஷவர்மா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்படி பண்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் வீட்ல இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம பீட்டா பிரெட் ரெடி பண்ணணும். சோ இதுக்காக நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 75 ml வந்து பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதே அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இல்லனா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில மாவு ரெடி ஆயிடும். இது நல்லா பஞ்ச் பண்ணி மாவை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த பீட்டா பிரெட் நல்லா ஃப்ளஃபியா வரும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வார்மான பிளேஸ்ல விட போறேன். இந்த மாவு பாத்தீங்கன்னா இப்ப டபுள் ஆகி அதுக்கப்புறம் பீட்டா பிரெட் ரெடி பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போறோம். சோ நீங்க ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணி வைக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா நான் பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஸ்லைஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஒரு 30 நிமிஷமாவது நீங்க வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா ஜூஸியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாலட் ரெடி பண்ண போறோம். சாலட்க்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னா கேபேஜ், கோஸ், கேரட், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட குக்கும்பர், வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நீங்கள் லெட்டஸ், அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சிருந்த கோஸ், அதுக்கப்புறம் குக்கும்பர், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கிறேன். இந்த சாலட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் மூடி வச்சிட போறேன். இந்த மாதிரி பண்ணி வைக்கிறனால பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ், பெப்பர், சால்ட் இது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் கூட கம்பைன் ஆகி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு நல்லா டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்க பீட்டா பிரெட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க நார்மல் மைதா சப்பாத்தி கூட பண்ணி அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம். ஸோ மாவு பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா இழைச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா உப்பி வரும். சைட்ல பாத்தீங்கன்னா கல்லு வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இழைச்சு வச்சிருந்த சப்பாத்தி இதுல போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடும் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா உப்பி வரும். இதுக்கு வந்து ஓவன்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நார்மல் கல்லே நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்மளோட பீட்டா பிரெட் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க.
ஸோ குக் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே வந்து டவல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பீட்டா பிரெட். இதே மாதிரி எல்லா பீட்டா பிரெட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக ஷவர்மாவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு கம்பியில் வந்து மாட்டி வச்சுட்டு அதை ரொம்ப ஸ்லோ குக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஓவன்லாம் தவிர ஜஸ்ட் நீங்கள் தவால இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணாலே சிக்கன் நல்லா ஜூஸியாக வரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு சைட் குக் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் சைடும் பார்த்தீங்கன்னா குக் ஆயிடுச்சு நல்லா. இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷவர்மாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, மயனீஸ் தான். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் தான் வந்து பீட்சா பிரெட் மேலேயும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாலட்லேயும் அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாலட்ல வந்து மயனீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷவர்மா அசம்பிள் பண்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க பீட்டா பிரெட் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சிக்கன் வந்து ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் குக் பண்ணதுக்கு அப்புறம். பக்கத்துல பாத்தீங்கன்னா சாலட் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் ஷவர்மா சாஸ். இது எப்படி அசம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பீட்டா பிரெட்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சாஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அப்ளை பண்ணலாம், கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாலடை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் வந்து ஷவர்மா சாஸை அப்ளை பண்ணிட்டு இதை ரோல் பண்ணீங்கன்னா சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபியை நீங்க வீட்டில் ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஸோ until then stay tuned. Thank you for watching.